நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துங்க உப்பு தண்ணி பிரச்சனைக்கான சொல்யூஷனு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாஃப்ட்னர், வாட்டர் சாஃப்ட்னர் இந்த வீட்டில் போட்டிருக்காங்க. இந்த சாஃப்ட்னர் போட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வரல. என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ஹார்ட்னஸும் டிடிஎஸும் ரொம்ப அதிகம். அதனால் இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஸ்கேல் ஹார்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ சிஸ்டம்ங்க. இந்த சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா ஸ்கேல், அதாவது தண்ணீர் அதிகமான உப்புத்தன்மை இருக்கு இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்கேல் ஹார்பரு. இது கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷிங் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். சரி, என்ன அப்படின்னா இதில் மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக இதில் கிடையாது. இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து பவர் இங்கே போகுது. இதுக்கு பவர் யூஸ் ஆகக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா 35 to 55 வாட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ தண்ணி வந்து இதில் இன்புட் உள்ளார போகுதுங்க, இது அவுட்புட் வெளியில் வருது. ஸோ இந்த தண்ணி வந்து இதில் போகும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தண்ணியில் இருக்க ஸ்கேல்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே பிடிச்சிக்குது. உள்ளார வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, அந்த எலக்ட்ரோட்ஸில் ஃபார்ம் ஆகிடுது, பிடிச்சிக்குது. தென் இந்த வாட்டர் வந்து மேலே போகுதுங்க. ஸோ இந்த பிடிச்சிருக்கிற இந்த ஸ்லட்ஜ் இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் எலக்ட்ரோட்ஸில் பிடிச்சிருக்கிற ஸ்லட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷ் மூலமாக இந்த ஃப்ளஷ் பண்ணி விட்டுறது. எவ்ரி 4 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளஷர் என்ன பண்ணுறதுன்னா ஃப்ளஷ் பண்ணி விட்டுறது. ஃப்ளஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து வெளியில் வந்து போயிடும். ஸோ எவ்வளோ தண்ணி வெளியில் போகும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 minutes அதிகமாக ஆகும் ஃப்ளஷிங்க்கு. அந்த தண்ணி மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது போயிடுது. ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக டேங்க்கு கொடுத்துட்றாங்க, லைனில் போகுதுங்க. ஏன்னா இது வாட்டர் சாஃப்ட்வேர் போட்டுமே உங்களுக்கு ரிசல்ட் வராதவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல் ஹார்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மூணாவது இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது, உப்பு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் சரி இது போடலாம், ரிசல்ட் நம்ம கண்ணிலே பார்க்கலாம். ஒர்க் ஆகுதா இல்லையன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். தேங்க்யூ.